பார்வதியும் சிவனும் வந்து ஒரே ரூபத்தில் ஒரே விக்கிரகமாக இருக்கக்கூடிய சிலையை தான் பார்க்குறோம். ஆதிசேஷன் மேலே வந்து அவர் படுத்துட்டு இருக்க மாதிரியும், ஸோ இங்கேருந்து தொப்புள் கொடியிலேருந்து பிரம்மா இருக்கிற மாதிரி அண்ட் லக்ஷ்மி வந்து அவர் கூட அமர்ந்து இருக்கிற மாதிரியான தோற்றம். விநாயகர் ஒரு ஓம் வடிவத்தில், அதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றதுக்காக ஆஃபாக ஒரு டேபிள் டாப் மாதிரி இருக்குது. பின்புறம் வந்து இந்த மாதிரி பிளெயினாகவும் முன்புறம் இந்த மாதிரி இருக்குது. 1.5 இன்ச்சஸ் உயரத்தில் ரொம்ப சின்ன சைஸில் வேணுன்றவங்களுக்கு கார் டேஷ்போர்டுக்கோ இல்லை வீட்டு பூஜை ரூமுக்கு இல்லை சின்ன சைஸ் ஸ்டடி டேபிள் அங்கெல்லாம் வாங்கிக்கணும்னு சொன்னால் 3 பேருமே ஒரே பேட்டர்னில் ரொம்ப அழகாக ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் தான் சொல்லலாம். ஸோ ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஹை குவாலிட்டியில் யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த கார்விங் ஒர்க் வந்து டெப்த்தாக வந்து நீட்டாகவும் அந்த முகம் லட்சணமாக வந்து நம்மக்கிட்ட இருக்கும். சின்ன சைஸில் நம்ம வீட்டில் கஜலட்சுமி வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து வரலட்சுமி விரதம் வருது. ஸோ அந்த டைமில் லக்ஷ்மி வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன். ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான அம்மன் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இல்லை வராகி அம்மன் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். 5 இன்ச்சஸ் அண்ட் 6 இன்ச்சஸ்ல தட்சிணாமூர்த்தியும் இருக்கு. இந்த மாதிரி சாலிடா ஹெவியா லலிதா தேவி, லலிதா இல்லைன்னா வந்து ராஜராஜேஸ்வரின்னு சொல்லுவாங்க. முருகர் கலெக்ஷன்ஸ்ல நம்ம கிட்ட வந்து 2 இன்ச்ல இருந்து 2 அடி வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. வணக்கம், நான் உங்களுக்கு கணபதி. மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ல இருந்து நம்ம ஸ்டோர் இப்போ சென்னை ஈசிஆர் கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட் 2 இடத்துல சென்னையில இருக்கு. அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய கலெக்ஷன்ஸோடைய டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட்டா இருக்கும் வரும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர். ஸோ 3 பேருமே ஒரே பீடத்தில் இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு பெரிய பீடம், அதுக்கு மேலே விநாயகர் நடுவுலையும் சரஸ்வதி லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாமே வந்து டீடைலிங் கார்விங்கோட தான் இருக்கும். ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி தான் நம்மகிட்ட யூஸ்வலாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பின்புறம் அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ எல்லோ ஆன்டிக் அந்த கார்விங் ஒர்க்காக தான் அந்த வந்து பிளாக் கலர் வந்து டச்சப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க் எல்லாமே ரொம்ப கிளியராகவும் நீட்டாகவும் தெரியும். அண்ட் அடுத்தபடியாக விநாயகர் ஒரு தாமரை பூ மாதிரியே இருக்கும். பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ ரவுண்ட் பேஸில் வந்து அழகாக வந்து விநாயகர் அமர்ந்து இருக்க மாதிரி, அமர்ந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான தோற்றம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பின்புறம் வந்து அந்த மாதிரி. ஆக்சுவலாக விநாயகர் கலெக்ஷன்ஸில் நம்மக்கிட்ட வந்து நிறைய மாடல், நிறைய சைஸஸில் விநாயகர் வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே இருப்பாங்க. இப்போ நீங்கள் நம்ம ஸ்டோர் மகிழ் ஹேண்டிகிராஃப்ட் ஈசிஆர் கொட்டிவாக்கம் வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் விநாயகர் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நர்த்தன விநாயகர் சொல்லலாம். அதாவது ஒரு காலில் நடனம் ஆடுற மாதிரி, அந்த மாதிரி ஃப்ளூட் புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாரினர்ஸ் யாருக்காவது கிஃப்ட் பண்ணனாலும் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் வீட்டில் வந்து டெக்கராவோ ஹோம் ஷோ கேஸில் இருக்கிறனாலும் வச்சுக்கலாம். பூஜை ரூமுக்குமே வாங்கி வச்சு வழிபட்டுக்கலாம். ஸோ அடுத்தபடியாக புதுசாக வந்திருக்கக்கூடிய ராம்லாலான்னு சொல்லுவாங்க. அதாவது பாலராமன் சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக நம்ம அயோத்தியா கோவிலில் இருக்கிற மாதிரியே அமைஞ்சிருக்கு. இது வந்து ஃபுல் பிராஸில் வந்து செஞ்சுருக்காங்க. நல்லா திருவாச்சி வச்சு ராமர் வந்து நிற்கிற மாதிரியும், ஸோ பின்புறம் வந்து இந்த மாதிரி ரொம்ப நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி பிராஸ்ல வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ அடுத்தது 3 இன்ச் உயரத்தில் ராமர் செட்டுன்னு சொல்லலாம். ராமர், லக்ஷ்மணன், சீதை, இங்கே வந்து சின்னதாக வந்து ஆஞ்சநேயர். ஒரு சின்ன சைஸில் கார் டேஷ்போர்டுக்கோ இல்லை வீட்டில் பூஜை ரூமுக்கோ வந்து சைஸ் சின்னதாக வேணும்னா ஸோ இது வந்து ராம் தர்பார் சின்ன சைஸில் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது சீதாவும் ராமனும் ஹாஃபாக ஒரு டேபிள் டாப் மாதிரி இருக்கு. பின்புறம் வந்து இந்த மாதிரி பிளெயினாகவும் முன்புறம் இந்த மாதிரி இருக்கு. ஸோ ராமர், சீதை இருக்கும். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணியிருக்கிற பிராஸ், அதாவது ரா மெட்டீரியல் வந்து ஹை குவாலிட்டியில் யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த கார்விங் ஒர்க் வந்து டெப்த்தாக வந்து நீட்டாகவும் அந்த முகம் லட்சணமாக வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்து வாங்கி வைக்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்கும், உங்களுக்கும் மன திருப்தியாகவும் இருக்கும். ஸோ அடுத்தபடியாக ரங்கநாதர் வந்து பார்க்கடலில் படுத்துட்டு இருக்க மாதிரி, அதாவது ஆதிசேஷன் மேலே வந்து அவர் படுத்துட்டு இருக்க மாதிரியும், ஸோ இங்கேருந்து தொப்புள் கொடியிலேருந்து பிரம்மா இருக்கிற மாதிரி அண்ட் லக்ஷ்மி வந்து அவர் கூட அமர்ந்து இருக்கிற மாதிரியான தோற்றம் ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்து இருக்கு. ஸோ பின்புறம் அந்த மாதிரி. அண்ட் இதே இதில் இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து கீழே வந்து இங்கே நந்தியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நந்தியை வந்து பூஜை பண்ணுற மாதிரியான இதுவும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டுமே, விஷ்ணு மட்டுமே படுத்துட்டு இருக்க மாதிரி, ஆதிசேஷன் மேலே பார்க்கடலில் படுத்துட்டு இருக்க மாதிரி, லக்ஷ்மி இல்லாமல் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரியும் இருக்கு. அவர் வந்து சின்ன சைஸில் கார் டேஷ்போர்டுக்கோ இல்லை வீட்டு பூஜை ரூமுக்கோ இல்லை ஏதாவது டெக்கரேஷனுக்கு ஒரு சின்ன சைஸ் செட்டப்பில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியும் இருக்கு. ஸோ விஷ்ணு வந்து படுத்துட்டு இருக்க மாதிரியும், லக்ஷ்மி ஒரு காலை அமுக்கிற மாதிரியும் இருக்கு. ஒரு 4 to 5 இன்ச்சஸ் உயரம் இருப்பாங்க. காயத்ரி தேவி தான் வந்து பார்க்குறோம். ஸோ 5 தலைகள் கொண்ட காயத்ரி தேவி பிராஸ்ல செஞ்சுருக்காங்க. நல்லா ஹெவியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து அர்த்தநாரீஸ்வரர், அதாவது சிவனும் சக்தியும், பார்வதியும் சிவனும் வந்து ஒரே ரூபத்தில் ஒரே விக்கிரகமாக இருக்கக்கூடிய சிலையை தான் பார்க்குறோம்.
ஸோ கீழே வந்து ஒரு 2 இன்ச்சஸ் உயரத்தில் ஒரு அழகான ஒரு ரவுண்டு பீடம் மேலே இவங்க நிற்கிற மாதிரி. அர்த்தநாரீஸ்வரர் வந்து நம்மக்கிட்ட 3 சைஸஸில் இருக்குது. சின்னது, மீடியம் அண்ட் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. ஸோ எந்த விக்கிரகங்கள் எடுத்தாலுமே அது வந்து சைஸ் வாரியாக நம்மக்கிட்ட வந்து இருக்குது. சைஸ் வாரியாக இருக்கட்டும், ஒரு போஸ்டர் டிஃப்ரெண்ட் போஸ்டர்லேயோ, ஒரு குழந்தை வடிவம் பெரியவங்களாக இருக்கிற டைமில் அந்த மாதிரியுமே வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க. அடுத்தது விநாயகர் வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் உயரத்தில் ரொம்ப சின்ன சைஸில் வேணுன்றவங்களுக்கு கார் டேஷ்போர்டுக்கோ இல்லை வீட்டு பூஜை ரூமுக்கு இல்லை சின்ன சைஸ் ஸ்டடி டேபிள் அங்கெல்லாம் வாங்கிக்கணும்னு சொன்னால் 3 பேருமே ஒரே பேட்டர்னில், அதாவது சேம் பேட்டர்னில் சேம் சைஸில் வந்து வேணுன்றவங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனி விக்கிரகமும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் தான், மினியேச்சர்னு சொல்லலாம். அண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலிங்காக அவ்வளோ அழகாக வந்து அமைஞ்சிருக்கும். இதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ லக்ஷ்மி, விநாயகர் அண்ட் சரஸ்வதி. ஸோ 3 பேருமே அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுவுமே வந்து கார்விங் ஒர்க் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக வச்சுருப்பாங்க. 5 இன்ச்சஸ் உயரத்தில் விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி வந்து ஒரு திருவாச்சி வச்ச மாதிரி தனித்தனி பீடத்தில் இருக்கிற மாதிரியும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதை நீங்கள் தனித்தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஒன்றா 3 பேருமே சேர்ந்து வாங்கினாலுமே வாங்கிக்கலாம். அண்ட் இவங்க செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸில் நம்மகிட்ட இருக்குது. அடுத்தபடியாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 இன்ச்சஸ் உயரத்தில் இருப்பாங்க. அதேமாரி விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி தனித்தனி பீடத்தில் இருக்க மாதிரியும் இந்த மாதிரி இருக்குது. இதில் பெரிய சைஸஸ்லேயும் இருக்குது, நம்ம ஸ்டார்டிங் 1.5 இன்ச்சஸில் இருந்தும் இருக்குது. ஸோ அடுத்தது சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வார் ஒரு 7 இன்ச்சஸ் உயரத்தில் இந்த மாதிரி ஒரு பீடத்துக்கு மேலே வந்து அழகாக சக்கரத்தில் இருக்கிற மாதிரியும், அண்ட் இந்த சைடு வந்து நரசிம்மர் இருக்கிற மாதிரி. அதே சக்கரத்தாழ்வார் கொஞ்சம் சின்ன சைஸில் ஒரு 4 இன்ச்சஸ் உயரத்தில் வந்து அழகாக ஒரு சக்கரத்தாழ்வார் அண்ட் பின்புறம் வந்து நரசிம்மர் வந்துட்டு இருக்க மாதிரியும், நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் வடிவத்தில் இருக்க மாதிரி இருக்குது. விநாயகர் ரொம்ப அழகாக ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் தான் சொல்லலாம். ஸோ ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு கையில் வந்து லட்டு இருக்க மாதிரியும், ஒரு கையில் ஆசீர்வாதம், மூஞ்சூர் பாருங்க தனியாக இங்கே வச்சுருக்காங்க, விக்கிரகத்தோடு இல்லாமல் தனியாக வச்சுருக்கிறது. அண்ட் ஒரு பெரிய தாமரைப்பூ மேலே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற தாமரைப்பூ மேலே நடுவில் ஒரு அமர்ந்திருக்க மாதிரி இருக்குது. இதே மாதிரி சரஸ்வதியும் லக்ஷ்மியும் வேணுன்றவங்களுக்கும், லக்ஷ்மி விநாயகர் மட்டும் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லக்ஷ்மியோட ஆப்ஷனும் நம்மகிட்ட இருக்குது. பிரத்யங்கரா தேவி ரொம்ப அழகாக ஒரு சிங்கத்துக்கு மேலே வந்து அவங்க அமர்ந்து ஆட்சி அழிக்கிற மாதிரியே வருது. கீழே வந்து ஒரு பீடத்துக்கு மேலே இருக்குது. ஸோ பின்புறம் இந்த மாதிரி, முன்புறம் இந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான அம்மன் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியும் வாங்கி வச்சுக்கலாம், இல்லை வராகி அம்மன் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். ஸோ தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ வந்து ஒரு 2 சைஸஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 5 இன்ச்சஸ் அண்ட் 6 இன்ச்சஸில் தட்சிணாமூர்த்தியும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து அவ்வளோ அழகாகவும் திருத்தமாகவும் இருக்கும். ஸோ டைரெக்டாக ஸ்டோருக்கு வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் எந்த அளவுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குதோ இல்லை பார்க்க முடியுதோ தெரியல. இன்னும் நேரில் வந்தீங்கன்னா, ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, வீடியோவில் பார்த்ததோட நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுடைய செட்டப்பாக இருக்கட்டும், அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப அழகாகவே இருக்குது, ஒரு கோவிலுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விக்கிரகங்களுடைய வடிவமைப்பு, அந்த முகபாவனை எல்லாமே வந்து இன்னும் அழகாக இருக்குன்றது நேரில் பார்க்கும்போது சொல்லுவாங்க. ஸோ அடுத்தபடியாக கஜலட்சுமி ஒரு 4 இன்ச்சு உயரத்தில் இருக்கிற கஜலட்சுமி மட்டும் வேணுன்றவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ கஜலட்சுமி எப்படின்னா 2 சைடு யானை இருக்கிறது, கஜேந்திரர் வந்து 2 சைடு வந்து லக்ஷ்மிக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றம். அதாவது ஒரு கலசம் இருக்கும், அதில் வந்து தண்ணி அவங்க மேலே பாசுகிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் கஜலட்சுமி. அதில் மினியேச்சராக ரொம்ப க்யூட்டாக ஒரு 2 இன்ச்சஸ் மட்டுமே உயரத்தில் ஒர்க் வந்து அவ்வளோ டீட்டெயிலிங்காகவும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ சின்ன சைஸில் நம்ம வீட்டில் கஜலட்சுமி வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேங்க, ஏன்னா வந்து வரலட்சுமி விரதம் வருது, ஸோ அந்த டைமில் லக்ஷ்மி வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன். லக்ஷ்மியில் நிறைய சைஸஸ்லையும் நம்மக்கிட்ட இருக்குது, காப்பர்லேயே இருக்கட்டும், பிராஸ்லேயே இருக்கட்டும், பஞ்சலோகத்துலையுமே நம்மக்கிட்ட இருக்குது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் நின்றுட்டு இருக்க மாதிரியான பஞ்சமுக ஆஞ்சநேயர். ஸோ யூஸ்வலாக வந்து ஃப்ரண்ட்லேயே 5 முகமுமே தெரிகிற மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு டைப் வந்து 3 முகம் மட்டும் இந்த சைடியும் 2 முகம் வந்து பின்புறம் தெரிகிற மாதிரியும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக பண்ணியிருக்காங்க. கார்விங் ஒர்க்லாம் ரொம்ப டீட்டெயிலிங்காகவும் இருக்கும். ஒரு 7 இன்ச்சஸ் உயரத்தில் லலிதா தேவி நல்ல ஹெவியாக சாலிட் ஃபினிஷில் இருக்குது. இந்த மாதிரி சாலிடாக ஹெவியாக லலிதா தேவி, லலிதா இல்லைனா வந்து ராஜராஜேஸ்வரின்னு சொல்லுவாங்க. இவங்க கையிலையும் பார்த்தீங்கன்னா கரும்பு இருக்கும், காமாட்சி கையில் வந்து இந்த சைட் கிளி இருக்கும், இவங்க கிட்ட வந்து தாமரைப்பூ இருக்கிற மாதிரியான ஒரு விக்கிரகம். ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக லலிதா தேவி வேணுன்றவங்க இவங்களை வந்து வாங்கி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முருகர் கலெக்ஷன்ஸில் நம்மக்கிட்ட வந்து 2 இன்ச்சில் இருந்து 2 அடி வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் வந்து இது ஒரு வகையான ஒரு முருகர்.
சைடில் வந்து மயில் இருக்க மாதிரியும் வேல் அண்ட் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பின்புறம் வந்து மயில் இருந்து மயிலுடைய இறகுகள் வந்து முருகருக்கு பின்னாடி ஒரு திருவாச்சி மாதிரியான ஒரு அமைப்பு வந்திருக்கு. ஸோ அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலோட வந்துடும். ஸோ எல்லாருக்குமே எல்லா முருகருக்குமே வேலோட வந்து விக்கிரகங்கள் வந்துடும். அடுத்தபடியாக வள்ளி தெய்வானை முருகர் இவங்க 3 பேருமே வந்து ஒரு மயில் மேலே அமர்ந்து இருக்கிற மாதிரியான தோற்றம். நடுவில் வந்து முருகர் இருக்கா மாதிரி மயில் மேலே அவர் அமர்ந்திருக்கு. ரெண்டு புறமும் வந்து வள்ளி தெய்வானை இருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 6 முகம் இருக்கும். ஸோ 6 முகம் வச்சு ஒரு மாதிரி பிளேட் டைப்பில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து மயில் மேலே வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு வடிவத்தில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது விநாயகர் ஒரு ஓம் வடிவத்தில், அதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றதுக்காக ஒரு யூனிக்காக ஒரு ஆர்ட் பீஸ் மாதிரி இருக்கணுன்றதுக்காக விநாயகர் வந்து ஓம் அண்ட் விநாயகர் வந்து இங்கே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வித்தியாசமானது. அடுத்தது சித்தி புத்தி விநாயகர்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ரீதேவி பூதேவி இருக்கிற மாதிரி 8 கைகள் கொண்ட விநாயகர் வந்து இங்கே இருக்காரு. அண்ட் இந்த விநாயகரும் பார்த்தீங்கன்னா ஒரு பீடத்துக்கு மேலே அமர்ந்து ஒரு மீடியம் சைஸ் 4 இன்ச்சஸில் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கிறாரு. அண்ட் அதே சித்தி புத்தி விநாயகர் கொஞ்சம் வெயிட் கம்மியாக ரவுண்டு பீடத்தில் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஸ்கொயர் பீடத்தில் கொஞ்சம் ஹெவியாக பெரிய சைஸில் இருந்தாங்க. அண்ட் அடுத்தபடியாக 5 தலை விநாயகர், 5 முக விநாயகர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அதில் அந்த கார்விங் ஒர்க்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ பின்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, முன்புறம் இந்த மாதிரியும் இருக்கும். ஸோ அதுதான் விநாயகரை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸை கொண்டு வர போகிறோம். ஸோ அடுத்தபடியாக தன்வந்திரி 2 சைஸஸில் இருக்கு. 3 இன்ச்சஸ் அண்ட் 5 இன்ச்சஸில் இருக்காரு. ஸோ தன்வந்திரி வேணுன்றவங்களும் இவரோட பெரிய சைஸ்லுமே தன்வந்திரி இருக்காங்க. ஸோ தன்வந்திரி யூஸ்வலாக வந்து ஃபாதர் ஆஃப் மெடிசன் சொல்லலாம். ஸோ ஆயுர்வேதாவுடைய ஃபவுண்டர், சித்தா மருத்துவத்துடைய ஃபவுண்டர்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து வாங்கி வச்சு வழிபடுறதுக்கு ஆரோக்கியத்தை வந்து நம்மளுக்கு நல்லாவே கொடுப்பாரு. ஸோ ஏதாவது நோய்பட்டு இருக்கிறாங்கன்னா ஸோ தன்வந்திரியை வந்து வணங்குறது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஸோ எந்த நோயாக இருந்தாலுமே தீர்க்கக்கூடிய வல்லமை வந்து தன்வந்திரிக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏராளமான ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் விக்கிரகங்கள் சைஸ் வாரியாக நம்ம ஷோரூமில் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல முக பாவனையோட ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ப்ரெட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஸ்டோருக்கு டைரெக்டாக வந்து வாங்கலாம். இல்லை ஃபோன் மூலிமா ஆர்டர் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கால் மூலியமாகவும் பண்ணலாம். கொடுத்துருக்கிற நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வீடியோ கால் அரேஞ்ச் பண்ணுவோம். அதில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கொரியரும் நம்ம டைப் வச்சுருக்கோம். அவங்க மூலிமா சேஃபாக உங்களுக்கு டெலிவரி வரும். அண்ட் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கேரண்டியாக கொடுப்போம். அண்ட் இந்தியாவில் பேன் இந்தியா எங்கே இருந்தாலுமே நம்ம பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடமே ரொம்ப பாசிட்டிவாகவும் ஒரு நல்ல ஒரு டிவைன் ஃபீல், ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்து எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் மறந்துடாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்ச விக்கிரகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பினீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ், சைஸாக இருக்கட்டும், வெயிட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ரைஸாக இருக்கட்டும், எதோ இருந்தாலுமே எங்களால் சொல்ல முடியும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ப்ராடக்ட்டையுமே வந்து எங்கள் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஏதாவது ரெஃபரன்ஸ் போய் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா magadhandicraft.com வெப்சைட் போய் பார்க்கலாம். அண்ட் மறந்துடாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது ஒரு கண்டென்ட் நாங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மறந்துடாமல் மென்ஷன் பண்ணி போடுங்க. ஸோ நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான கண்டென்ட்டில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.